இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ஃபார்ம்னு ஒரு ஐடி கொடுத்துருக்கீங்க. இதுக்குள்ள ஒரு டேபிள் கொடுத்துருக்கீங்க. எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்கீங்க. நேம் வந்து நேம் கொடுத்துருக்கீங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் டிஓஜின்னு கொடுத்துருக்கீங்க. டைப் வந்து டெஸ்ட்னு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் தானே வரும். டேட்னு கொடுங்க. ஸோ அது ஆமா டேட்னு ஒரு ஃபீல்டு இருக்குல்ல. ஓகே, இங்க டெஸ்ட் நேம் வந்து எம்ப்ளாயி ஐடி பதில் ஐடின்னு வரணும்ல. இஎம்பி ஐடின்னு இருக்கலாம். இதை நீங்க எம்ப்ளாயி ஐடிக்கு கொடுத்துக்கலாம். நேமுக்கு வந்து நேம், ஏன்னா எல்லா நேமும் யூனிக்கா இருக்கணும். நேம் வந்து 2 ஃபீல்டு நேம் யூனிக்கா இல்ல பாருங்க. ஸோ அது இருக்கும். எது இங்கே? ஆமா, இப்போ ஒரு ஃபீல்டு வந்து நேம் பண்றது வந்து நேம் இருக்கு, இங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கு, இங்க நேம் இருக்கு. ஸோ இந்த 2 நேம்ல எதை நம்ம ரீட் பண்ணா எதை எடுக்க முடியாது இல்ல. ஸோ அதை நேம் இது வந்து ஐடின்னு கொடுக்கலாம். எது இங்கேயா? இங்கேயா? இல்ல ஒரு ஒரு இன்புட் டைப் டெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இங்க நேம் கொடுத்துருக்கீங்க. இங்கேயும் டைப் டெஸ்ட் நேம் கொடுத்துருங்க. இப்போ ரெண்டுமே ஒன்னா தானே இருக்கு, சேமா தானே இருக்கு. ஓ, இதுல சொல்றீங்களா? ஆமா, நேம்ன்றது அந்த ரெஃபரன்ஸ் நீங்க எடுக்க சொல்ல. இங்கே சொல்றேன், மேல இருக்குல்ல எம்ப்ளாயி ஐடில. இது வந்து டேட் டைப் வந்து டெஸ்ட் டேட்டா மாத்தலாம். இல்ல நான் உங்களுக்கு சொன்னது இல்ல, நான் வந்து சொல்ல பாருங்க. ரொம்ப குழம்பு. இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து டைப் நேம்ன்றது வந்து என்ன இருக்கும், நம்ம நேம் கொடுக்க போறோம். இது எம்ப்ளாயி ஐடினா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்க நேம் கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் நேம் கொடுத்துருக்கீங்க. அப்ப ரெஃபரன்ஸ் வந்து நம்ம வேற ஏதாவது கொடுக்கணும். இஎம்பி ஐடின்னு கொடுங்க, இல்ல இஎம்பி ஐடின்னு கொடுங்க, இல்ல ஐடின்னு கூட கொடுங்க. இஎம்பி ஐடி. ஸோ அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே. நேமிங் கன்வர்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க வந்து ஒரு கேமல் கேஸ் யூஸ் பண்ணா கேமல் கேஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த ரூல் நான் வேரியபிள்ஸ் சொன்னேன். இல்ல நீங்க வந்து ஒன்னு கேப்ஸ் அண்டர்ஸ்கோர் கேப்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணா அதே மாதிரி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும். எல்லாமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேரியபிள் நேம் பண்ணணும். ஓகேங்களா? இது இப்போ வந்து இங்க டேட் ஆஃப் இது இ கேப்ஸ் வச்சுங்க. ஓகேங்களா? இல்ல ஸ்மால் லெட்டரே கூட வச்சுங்க. நீங்க எல்லாம் ஸ்மால் லெட்டர் அடிக்கணும், ஸ்மால் லெட்டர் வச்சுங்க. இப்படி கொடுத்தா பிஏ கொடுக்கணும். எல்லா பேட்டர்னும் பிஏ வரணும். ஸோ அது போல நான் சொல்றேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து டைப் வந்து டேட்னு வைக்கணும். ஓகேங்களா? ஹலோ. ஓகே. ஏன்னா டேட்னு வரும். இது போல நான் உங்களுக்கு நிறைய பார்க்க டேட் டைம்னா நீங்க டைம் கூட வாங்கிக்கும். நீங்க டேட்டே வச்சுக்கோங்க. இப்போ நேம் வந்து நேம் வச்சு, சேலரி வந்து நம்பரு. ஸோ இது வந்து டைப் வந்து சப்மிட். இப்போ வேல்யூ வந்து சப்மிட்னு கொடுக்குறாரு. இப்போ இதை கிளிக் பண்ணு. இப்போ டைப் வந்து சப்மிட் இருக்கு. கீழே வாங்க. சப்மிட்னு போனோம்னா நேரம் இங்க வரும். எங்க வரும்? அப்சர்வ் வரும். நீங்க கிளிக் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ இங்க இது டெலீட் பண்ணிடணுமா? இல்ல அது எதுவும் பண்ண தேவையில்ல. டைப் அண்ட் சப்மிட் கொடுத்தா சப்மிட் கீழே வரும். கீழே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்பிச்சதுல, நீங்க அதை ரெஃபர் பண்ணி தான் நான் சொல்றேன். இப்போ வந்து இது என்னன்னா கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு வரும். ஸோ நீங்க ஃபார்ம்னு வரும். இப்போ ஒரு எம்ப்ளாயி லிஸ்ட் வாங்கிட்டு இதை நீங்க என்ன பண்ண ஆட் லிஸ்ட் சப்மிட்னு பண்றீங்க. ஸோ இப்போ இதுக்குள்ள நீங்க ஏதாவது ஐ எம் கிளிக்கிங் தான் எழுதி இருக்குங்க. சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு என்டர் பண்ணி என்டர் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க வேல்யூ. என்டர் பண்ணுங்க வேல்யூ. பண்ணிட்டேனே. என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுக்காதீங்க, டேப் கொடுங்க. டேப். ஓ இதுல ஓகே ஓகே. நீங்க என்டர் கொடுத்தா போயிடும். இது நேம் கொடுங்க, டைப் படிங்க. அதுல கடிச்சிட்டு வேல்யூ கொடுங்க. சரி ஓகே. கிளிக் பண்ணுங்க. மவுஸ் கிளிக் இருக்குல்ல, மவுஸ் கிளிக் பண்ணா வேல்யூ கொடுங்க. என்டர் சேலரி கொடுங்க. ஹலோ. கிளிக் பண்ணுங்க. சப்மிட் தானே கொடுக்கணும்? ஆமா, சப்மிட் பண்ணிட்டேன். இது வரலையே. அதுக்குள்ள இந்த ஈவென்ட்டுக்குள்ள வரலையா? அப்போ நீங்க கொடுத்துருக்கிறது வந்து பாருங்க, டைப் சப்மிட் வந்து
சரி. கன்சோல் லாக்ல வந்திருக்கும். நீங்க கன்சோல் லாக் தானே ஓகே. குடுத்துருக்கீங்க. அங்க செக் பண்ணணுமா? இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து செக் பண்ணுங்க. ஓகே. ஆ. அந்த ஈவென்ட்டுக்குள்ள வந்து நீ அலர்ட் கொடுத்தா வரும். சும்மா ஓ! டைப் பண்ணி ஸோ இதுல வந்து வேலிடேஷன்லாம் பண்ணுவாங்க. வேலிடேஷன்லாம் பார்க்குறேங்க. அப்படின்னா அந்த டைப்ல கரெக்டா வரல பாருங்க. டைப் வந்து சப்மிட் வேல்யூ இருக்குன்னு பாருங்க. சரி, ஓகே. ஸோ இங்கேயா? ஆமா, இது வந்து டைப் வந்து சப்மிட் வேல்யூ வந்து சப்மிட் கொடுத்துருக்கீங்களா? இது என்னன்னு பாருங்க. இது வந்து ஆக்ஷன் வரும். ஆன் சப்மிட்ல வரும்னு நினைக்கிறேன். மேல பாங்க. ஃபார்ம் இங்க டைப் கிளிக் பண்ணிட்டீங்க. நீங்க ஆன் சப்மிட்ல எதை கால் பண்ணிருக்கீங்க? மேல ஃபார்ம்ல மேல மேல போங்க. ஃபார்ம்ல இருக்கும். ஃபார்ம்ல வந்து நீங்க அந்த சப்மிட் பண்ணுவோம்ல. இது ஒரு ஈவெண்ட். இது வந்து ஃபார்மை கிளிக் பண்ணா என்ன ஆக்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ம். இங்க ஐடி தானே வெறும் ஃபார்ம் தானே கொடுத்துருங்க. இங்க ஆன் சப்மிட் நீங்க எழுதலையே. இந்த இங்கேயா? கிளிக் பண்றீங்க. ஆமா, இல்ல அந்த ஃபார்ம்ல நீங்க நான் கொடுத்துருந்தது ரெஃபர் பண்ணீங்களா? பார்த்தேன். கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. இல்ல நம்ம அது போல் பண்ணிருக்க மாட்டோங்க. வேல்யூ சப்மிட் இருக்கும். ஓகேங்களா? எ அது ஓப்பன் பண்ணணுமா? நீங்க அனுப்புனது? ஐடி ஐடி வந்து அதே ஐடி இருக்கா பாருங்க. ஃபார்ம் சப்மிட்ல ஐடி ஓ! அப்சர்வர்ல சேம் ஐடி இருக்கா பாருங்க. அப்படி இல்லைன்னா கூட வராது. சரி ஒரு இருங்க, நான் அப்படி செக் பண்றேன். நல்லா போங்க. ஒரு இல்ல இல்ல, உங்க கோடிங்க போங்க. இந்த கோட் நான் ஆ, செக் பண்ணுறேன். ஆ. செக் மிஸ்டேக் பண்ணி சொல்றேன். நல்லா போங்க. ம். நேம் ஐடி இங்க வச்சிருக்கேன். ஃபார்ம்ல ஐடி எம்ப்ளாயி ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க. கீழே அவங்க ம். எம்ப்ளாயி ஃபார்ம் டைப் வந்து வேல்யூஸ் வந்து சப்மிட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, கீழே வாங்க கீழே வாங்க. வேல்யூ வந்து சப்மிட். வேல்யூல வந்து ஈக்குவல்ட்டா என்ன கொடுத்துருக்கீங்க? வேல்யூ ஈக்குவல் தானே கொடுத்துருக்கீங்க. சப்மிட் டபுள் கோட்டேஷன் குடுத்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே, எனக்கு தான் தெரியுது. வேல்யூ ஓகேங்களா? தென் இப்போ இது வந்து கீழே வரும். கீழே வாங்க ஆ, கீழே வாங்க. ஆ. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் பண்றீங்க. இப்போ வந்து ஸ்கிரிப்டே முடிக்கலையே நீங்க. சாரி. ஸ்கிரிப்ட் முடிக்கல. ஓகேங்களா? அப்போ எம்ப்ளாயி ஃபார்ம் எம்ப்ளாயி லிஸ்ட் இது ஒன்று இருக்கு. எம்ப்ளாயி ஃபார்ம்ல யூ ஆட் டிவைசஸ்ல சப்மிட் ஃபார்ம் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி பண்ணாலும் வரும், ஈவெண்ட் பண்ணாலும் வரும். ஓகேடா, சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுங்க. இப்போ டைப் பண்ணுங்க. ம். எரர் ஏதோ வருது பாருங்க. கன்சோல் கொடுங்க. கன்சோல் கொடுத்து ரன் பண்ணுங்க. இன்ஸ்பெக்ட் வியூ சோர்ஸ் இல்ல. ஓகே. எங்கேயோ இங்க என்ன லைன் தேடுறது பாருங்க. இந்த லைன்ல என்ன இருக்கு காட்டுறோம். இவ்வளவு மிக்ஸ் பண்ணுங்க. எ இங்கேயா சார்? 87 87ல என்ன பண்ணிருக்கீங்க? கன்ஸ் கன்சோல் லாக் ஐ இங்க ஆம் கிளிக்கிங். இங்க ஒரு கர்லி பிரேஸ் வரலையே. இது இங்க முடிச்சிருக்கீங்க. இங்கேயா? ஹார்ட் லெவல் இருங்க. ஹார்ட் லெவல்ஸ்ல இது வந்து ஈக்குவல் டு முடிச்சிருக்கீங்க. 87ல வந்து என்ன சொல்றா? டபுள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா? அது கன்சோல் டாட் லாக். ஓ! ஃபங்க்ஷன் வந்து இப்படி வராது. கர்லி பிரேஸ் வராது. இது வருமே.
ஃபங்க்ஷன் வந்து ஈவெண்ட்டா இது வரணும், இல்லைன்னா ஃபங்க்ஷன். நீங்க அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஈவெண்ட்ல இப்படி கொடுக்கணும். எப்படின்னா ஃபங்க்ஷன் அடுத்தது எங்க ஆட் இப்படி கொடுக்கணும். இப்படிதான் கர்லி ஃபங்க்ஷன் பிரஷர். வரும். இப்படி கொடுக்கணும் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பிராக்கெட், அதுக்கு அடுத்ததுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஹோஸ்ட் பண்றதுக்கு இப்படி யூஸ் பண்ணணும். இப்படி வரணும். நீங்க இப்படி கொடுத்துருக்கீங்களா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ வந்து நீங்க கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த 86 லைன்ல. எனக்கு தெரியல கிளீனா. ஃபங்க்ஷன் பாருங்க. இப்ப தெரியுதா? ஓகே. ஸோ இங்க முடிச்சிருக்கீங்க. ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. சும்மா எனக்கு சப்மிட் கொடுங்க வேல்யூ, அப்புறமா கூட செக் பண்ணுங்க. வேல்யூ வருதா? கன்சோல்லையா? வரல. கரெக்டா கொடுத்துருக்கீங்களா பாருங்க. இல்ல அந்த ஈவெண்ட் இந்த ஃபார்ம் இருக்குல்ல, அங்க வந்து இந்த யூஸ் பண்ணுங்க. ஈவெண்ட் லெசன்ல என்ன எடுத்துக்குவோம். இது யூஸ் பண்ணாலும் ஆனா ஈவெண்ட் லெசன் இங்கே ஈவன் நீ கோடு நம்ம பண்ண கோடு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதுல ஃபார்முக்கு அடுத்தது இது வந்து ஈவெண்ட் லிசனர். ஆட் ஃபார்ம் ஆட் லிசனர்ன்றது ஒரு நேம் கொடுக்கணும், அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இது கரெக்ட் தான். ஃபங்க்ஷன் நேம் வரணும். எப்படி நேம்னால அதை எடுத்துக்கலையோன்னு தெரியல. இங்கேயா? இங்க இருக்குல்ல ஆட் ஈவெண்ட் லிசனர். கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? கரெக்டா பாருங்க. சரி, ஓகே. இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைம் சரி, நான் என்ன பண்ணா நீங்க இது வந்து செக் பண்ணி பொறுமையா கோடு எடுத்து நீங்க டப் பண்ணி பொறுமையா பாருங்க. நீங்க ஈவெண்ட் லெசன் வந்த உடனே நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணணும். இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து இப்போ யூஐ டிசைன் பண்ணணும். யூஐ டிசைன் வந்து நீங்க சிஎஸ்எஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பூட்ஸ்ட்ராப்பே போயிடலாம். பூட்ஸ்ட்ராப் போயிட்டு பூட்ஸ்ட்ராப்ல இருந்து நம்ம டிசைன் பண்ணி இது கோட் ஒர்க் பண்ணலாம். நான் ஸ்க்ரீன் ஷாட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். ஸ்டாப். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். பூட்ஸ்ட்ராப் பண்றது வந்து என்னன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க். நம்ம எப்படி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கோ அது போல பூட்ஸ்ட்ராப். பூட்ஸ்ட்ராப் பண்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். த மோஸ்ட் பாப்புலர் HTML CSS JavaScript லைப்ரரி. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இது வந்து நம்ம எல்லா டிசைனுக்கு நம்ம பண்ற எல்லா ஒர்க்கையும் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒர்க்கு நம்ம பண்ற ஒர்க்கை வந்து பாதியே குறைச்சி விடுவாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பூட்ஸ்ட்ராப் 3 இருக்கு, வெர்ஷன் இருக்கு. ஒவ்வொன்று பூட்ஸ்ட்ராப் 3, 4. ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 5, 3 நினைக்கிறேன். 3, 4 ஏதோ இருக்கு. ஸோ அதை நான் பார்க்கலாம். இப்போ ஒரு பூட்ஸ்ட்ராப்னு சொன்னா நம்ம எப்படி JS ஸ்கிரிப்ட் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இப்போ இது எல்லாமே வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து நீங்க நம்ம கிளாஸ் கொடுக்குற பதில் நம்ம கிளாஸ் விட்டு CSS எழுதுற பதில் அவனே டிசைன் பண்ணி வச்சிருப்பான். அந்த கிளாஸை கொடுத்து அவன் அதுக்கு ஏற்ற போல டிசைன் பண்ணிக்குவான். ஸோ இதை வந்து எப்படி பண்ண பூட்ஸ்ட்ராப் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ பூட்ஸ்ட்ராப்பை லிங்க் பண்றதுக்கு இந்த URL பண்ணலாம். இல்ல இந்த பூட்ஸ்ட்ராப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க CSS கொடுக்கலாம். அதுவும் ஒரு CSS தான். நம்ம பண்ற எல்லாத்தையும் ஏறி ஒன்று வச்சிருப்பாங்க. பூட்ஸ்ட்ராப் மின் GSS இருப்பான்.
ஓகேங்களா? ம். ம். இது வந்து இந்த பூட் ஸ்ட்ராப் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து jQuery வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இது வந்து குளோபலா வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இது வந்து நீங்க தனியா இல்லாம நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். நான் சொல்ல எக்ஸ்டர்னல்ல கொடுக்கலாம் அப்படின்னு. ம். அப்படி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிரிட்னு சொன்னோம். இப்போ நான் வந்து இப்போ எனக்கு இது போல டிசைன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்களா ஒரு டிசைன் பண்ணி ஒரு எல்லாத்தையும் செக் பண்றதுன்றது பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிரிட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நேமிங். எப்படின்னா ம். அந்த கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாவே எழுதி வச்சிருப்பாங்க. எக்ஸஸ்னா போனுக்கு, எஸ்எம்ன்றது வந்து டேப்லெட், எம்டின்றது ஸ்மால் டிவைஸ், மீடியம் டிவைஸ், இது வந்து லார்ஜ் டெஸ்க்டாப். இது நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் பூட்ஸ்ட்ராப்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இதை எடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு சாரி சரிங்களா? ஹலோ. கேக்குதுங்களா? ஸ்கிரீன் ஆ தெரியலையா? ஸ்க்ரீன் தெரியல. ஆமா. ஓகே சரி. ஓகே வெயிட். நீங்க ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இன்னும் ஷேர் தெரியுது. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து டிலீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரொம்ப குழப்பம். ஸோ இது வந்து ஐயோ சாரி. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இன்னும் தெரியல. ஓகே ஓகே சாரி. நான் இந்த கீபோர்டு ஏதோ Ctrl+C அழுத்தினா ஏதோ sorry. Bootstrap. கேக்குதுங்களா? கேக்குது. இப்போ நம்ம வந்து இது நம்ம ஜாயின் பண்ற போல நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் பண்றது அதே போலதான். நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணிருப்பாங்க. நம்ம கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். அவ்வளவுதான். இப்போ ஏன் இந்த எக்ஸ்டர்னல் ஜேஎஸ்னா இப்போ இருக்குல்ல, இப்போ இந்த ஜேஎஸ் நான் ஆன்லைன்ல எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கரண்ட் டைரக்ட்ல இருந்து கூட நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஆன்லைனுக்கு சொல்ல ஆன்லைனுக்கே போகும். ஓகேங்களா? சோ ஒண்ணு வந்து
பூட் ஷாப்போட வெர்ஷனு மின்னு ஜாஸ். மின்னுன்றது வந்துன்னா மினிமமா இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. மின்.js சொல்லுவாங்க. மின்.js நீங்க எல்லாம் கோட் எல்லாம் வந்து நீங்க ஸ்பேஸ்ல வச்சிருந்தா சைஸ் இதாகும்ல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்க எல்லாத்தையும் டெப்ளாய்மெண்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மினிமமா வச்சுக்கோங்க ஆப்டிமைஸ் பண்றதுக்காக. ஸோ இப்போ ஒரு ஜேஎஸ் வேணும், ஒரு மின்.js வேணும், மின்.min.js வேணும். இப்போ வந்து வேணும். இப்போ இதுல வந்து என்னன்னா கண்டெய்னர் ஃப்ளட், இது கண்டெய்னர் ஃப்ளட்னு இருக்கு. இது எல்லாமே வந்து டிஃபால்ட் கிளாஸ். ரோனா ஒரு ரோ வரும். நீங்க ரோவா பிரிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், சி கிளாஸ் எழுதணும், ஒரு மொபைல் எழுதணும், அப்படிலாம் வரணும்னு வரும். இந்த டிஃபால்ட் கிளாஸ் வந்து மினிமம் கால் SM4ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றேன். ஸோ இது 2 ஜேஎஸ் வரணும், இது போல போடுவாங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து சிஎஸ் எழுதணும்னா எவ்வளவு எழுதணும்னா ஃபுல்லாவே எழுதணும். ஆனா இங்க எல்லாமே என்ன பண்ணா ஒவ்வொரு கிளாஸும் ஃப்ரீயாது. 4 கிளாஸ் வந்துச்சுங்களா, காலம் 6ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போறேன். இப்போ மொபைல் டிவைஸ்க்கு வந்தனா அது எப்படி பிரியும் பாருங்க. தனித்தனி கீழே போயிடுச்சு பாருங்க, தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? எக்ஸ்பென்சிவா மாறிடுச்சு. இது வந்து நீங்க ஐபோனுக்கு அப்படி இது வந்து நான் டோல் ப்ரோக் வர சொல்ல சின்ன சின்னதா வரும். பிக்சலுக்கு வர சொல்ல எல்லாமே. இப்போ இது வந்து அதுக்கேற்ற போல ஆட்டோமேட்டிக்கா மாறும். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு ரோ எழுதுறேன். டிஃபால்ட்டா ஒரு டிவ், எல்லாமே இது வந்து டிவ் கிளாஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு டிவ் எனக்கு வந்து இது வந்து 12 வரலும் தான் இருக்கு. ஆக்சுவலா காலம் வந்து 1 2 ல இருந்து 12 வரைக்கும் தான் பிரிக்க முடியும். நான் ஒரு டிவ் பிரிக்கிறேன். ஸோ எல்லாமே கிளாஸஸ் எழுதணும். இப்போ நான் அந்த டிவ் இப்போ எனக்கு 2 இதுவா வரணும். டிவ் இந்த டிவ்வுக்குள்ள எனக்கு 2 டிவா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சேர்த்து சேர்க்கணும், அது வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்க எதுவுமே தேவையில்லை. நான் என்ன பண்ணிடுறேன்னா டிவ்வுக்குள்ள இதுல வந்து ஹையஸ்ட் கிளாஸ் வந்து ரோன்னு சொல்லுவாங்க. என்னது கிளாஸ் வந்து ஒரு ரோ, CLSS ஞாபகம் வச்சுங்க. ரோ. ஸோ பூட் ஷாப் ரோ இருக்கு. இப்போ இது வந்து என்ன வரணும், எனக்கு கிளாஸ் வந்து 6 தான் வரணும்னு சொல்றேன். அப்போ வந்து கால் 6ன்னு எழுதலாம். நீங்க எஸ்எம்எஸ் மொபைலுக்குன்னு சொல்ற போல வேணும், நான் கால் 6ன்னு கூட சொல்லுவாங்க. கால் 6. ஓகேங்களா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருக்கும், புரிஞ்சுங்க. போக போக உங்களுக்கு தெரியும். காலம் எனக்கு வந்து காலம் எப்படி வரணும், இன்னொரு காலம் 6ன்னு வரணும். ஓகேங்களா? இப்ப நான் பிரிக்கிறேன். இப்ப நான் பிரிச்சுட்டேன். இது வந்து 6 வரும். இது வந்து தனித்தனியா வருது. இது வந்து நான் சேவ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து காலம் ரோ கரெக்டா சொல்லி வரும். கிளாஸ் ரோ கண்டெய்னர் ஃப்ளட் ரோ காலம் 6 காலம் 6. ஓகே 6 வரக்கூடாது. காலம் கிளாஸ் ரோ தான் வந்துருக்கு. காலம் எஸ்எம் வராது. MD6 இப்போ இந்த 6 இருக்குல்ல, இங்க ஒரு 6 இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி கீழே வந்துச்சு. அது வந்து காலம் 6ன்னு வந்திருக்கும். இந்த வருஷன்ல அது சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? ஒவ்வொரு டிவைஸ் சொல்லாங்க. இப்போ இது போல நம்ம டிசைன் பண்றதுனா எவ்வளவு இது பண்ணுவோம். ஃபுல்லா நம்ம நிறைய கண்டிஷன் எழுதணும், இந்த டிவைஸ்க்கு எழுதணும், அது பண்ணணும். இது எல்லாமே இங்க எழுதிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கு வந்து இது கிளாஸ் வைஸ் பிரிக்குது. காலம் எத்தனை காலம் ரோ பிரிக்கிறது இங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருக்குல்ல. ஸோ இதுதான். இது வந்து இப்போ இந்த இருக்குல்ல, இதுல நிறைய இருக்கு. டெஸ்ட் சென்டர்ன்றது. ஸோ இந்த கிளாஸை நீங்க டெஸ்ட் சென்டருக்கு வந்துடும்.
எல்லாமே. ஸோ இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ம். ம், இப்போ பார்த்தோன்னா எல்லாமே சென்ட்ரலுக்கு வந்துடும். இங்க பார்த்தா சென்ட்ரல் டிசைன் வரும். Close பண்ணு. So, இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர் சொல்லுவாங்க. கண்டெய்னர்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு பூட் ஸ்டாப்ல. நீங்க அதை போய் நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதுக்கு ம். அடுத்து வந்து ம், இங்க சொல்லுவாங்க எப்படி பிரிக்கிறாங்க பாத்தீங்களா? ம். 12 பிரிக்கலாம். காலம் டாட் S4னா 4 நாளா பிரியும். நீங்க 4 இது இதுக்கு 10 கொடுக்கணும்னா 10 பிரிச்சுக்கலாம். நான் இங்க காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க அதை எப்படின்னா பிரிச்சுக்கலாம். இப்போ இங்க 4 இருக்கு, இதுக்கு 8 இருக்கா? எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 கொடுத்துட்டு மேல 12 ஒரு 2 கொடுக்கணும் அப்படின்னா ம். இங்க பாத்தீங்களா இது 10 வரலும் போயிடுச்சு. இது வந்து 2 இங்க வந்து அலோகேட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் எதுவும் தெரியலையே இங்க. தெரியல ஸ்கிரீன். ஆ. இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு அதுவா? அதான் இப்ப இங்க இருக்குல்ல கீழே தானே இருக்கு. ஓகே. இது இங்க இருக்குல்ல இது வந்து நான் 7 கொடுக்குறேன். 7ல 5 12ல 7 போயிட்டு அவ்வளவு 5 இருக்கு. நீங்க 5 தான் அதான் பிரிக்க முடியும். இது அதான் நீங்க தெரியுதுங்களா? அது தெரியல. இந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரியுது. நீங்க டைப் பண்றதுலாம் தெரியல. அதுதான் நான் டைப் பண்றது இல்ல, இதுல தான் டைப் பண்றேன். நான் அந்த எங்க ஹலோ பண்றீங்க? ஓ இது அ ஸ்டக் ஆயிடுச்சு. ஆ எதுவும் வரல. ஆ. ம், ம். தெரியுதுங்களா? ம். இப்போ நான் இதுல அடிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? இப்போ இப்போ இது வந்து 8 இது 4ன்னு இருக்கு. இப்போ நான் ரன் பண்றேன். ம். ஓகேங்களா? இது வந்து 7 இது 5ன்னு இருக்கு. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணேன்னா 3 கொடுக்குறேன். சாரி 3 ம். இங்க இருக்குது. 3 இப்போ 12ல டைப் படிச்சு mouse is not working expected. ஓகே இருங்க. சரிங்களா? ம். 3 இப்போ வந்து 9. ஸோ இப்போ இங்க பெருசா இருக்கா? எவ்வளவு அலோகேட் இருக்கு? இப்போ 3 9னா இவ்வளவு இது இந்த காலம் வந்து 3 ஆயிடுச்சு, இது 9 ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் பிரிப்பாங்க. நீங்க 12 பிரிக்கலாம். ஸோ இது பேர் வந்து கிரிட்னு சொல்லுவாங்க. கிரிட் சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது எப்படி பிரிச்சுக்காங்கன்னா ஒரு ரோவா இது நான் டிசைன்ல ம். காட்டுறேன் பாருங்க. இந்த design எப்படி பண்ணிருக்காங்கன்னா இது ஒரு ரோ. இந்த ஒரு ரோ வந்து ம். இந்த ரோக்குள்ள நீங்க ரோக்குள்ள போட்டே இருக்கலாம், டிப்பு போட்டே இருக்கலாம். இந்த 12க்குள்ள ம். 4 நாளா பிரிச்சிருக்காங்க. 4 4 4 4 ம். 12 வந்துடும். இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோக்குள்ள 8 பிரிச்சிருக்காங்க, 4 வந்து கேப் வந்திருக்கு. அப்படிதான் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ம். போக போக ம். பாப்பேருங்க. ம். ஸோ இதுதான் இப்போ வந்து ஆஹ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடர்ல பார்த்தோம்ல, எடர் 1 எடர் 2 எடர் 5 சொல்லிட்டு இப்போ ம். வந்து என்ன பண்ணோம்னா சில கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து ம். நிறைய பிளாக் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆஹ் நம்ம இது ஏற்கனவே இந்த டெஸ்ட் கலர் வந்து ரெட்டா வரணும், பிளாக்கா வரணும். இதுலயும் நிறைய கலர் இருக்கு. பிஜி பிரைமரி, பேக்ரவுண்ட் சக்சஸ், இன்ஃபோ அப்படின்னு கலரா இருக்கு. இந்த கலர் எல்லாம் நம்ம காட்டுறதுக்காக சொல்லுவாங்க. இன்ஃபோ கலர் காட்டினா பிஜி டாட் சக்சஸ் சொன்னா பேக்ரவுண்ட் வந்து சக்சஸா ம். காட்டும்.
இங்க எதுவுமே ப்ளூ கொடுக்கல, அவனே காட்டிடுவான் எல்லாத்தையும் எடுத்து. அப்ப என்ன ஓகே. பண்றான், பிஜி பிரைமரினா அதுக்கு அந்த டெஸ்டர் எல்லாம் அதுக்கு ஏத்த போல மாத்திடுவான். ம். சோ இது போல நிறைய கிளாஸஸ் இருக்கு, இது நீங்க பார்க்கணும். டெஸ்ட் லெஃப்ட், லீடு, ஸ்மால், நம்ம அதுக்கு என்ன பண்ண ரைட் பண்ணணும்னு சொன்னோம்ல. ம். டெஸ்ட் சென்டர் கிளாஸ் கொடுத்தா அது எல்லாமே அது சென்டர் அலோகேட் ஆயிடும். ம். நீங்க அதோட வந்து டேபிளுக்கு வாங்க. இப்ப டேபிள் எனக்கு வரணும்னா, இப்ப நான் டேபிள் நான் டிசைன் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு என்ன மாதிரி டேபிள் வரணும்னா அப்படி கொடுக்குறேன். எனக்கு வந்து ரெஸ்பான்சிவ் டேபிள்னு சொல்லுவேன். ம். ஸோ நான் டேபிளை நான் கொடுக்கணும் அப்படின்னா இது போல கோடு கோடா கொடுக்கணும் நம்ம வரல. நம்ம ஜஸ்ட் இதுல வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம கிளாஸை மட்டும் கொடுத்துட்டா போதும். பூட்ஸ்ட்ராப்ல என்ன கிளாஸ் ம். கொடுப்போம்னா ம். ஒரு கிளாஸ் கொடுக்கும், டேபிள் ஹெச்ஓன்னு கொடுக்கும். இங்க எல்லாமே அதுவே ஹெச்ஓர் அதுவே காட்டுறோம் பாத்தீங்களா, நம்ம எந்த லைன்ல வருதுன்னு சொல்லிட்டு. ம். சோ இது நம்ம அதை எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம், இதை மட்டும் கொடுத்துட்டா அவன் எடுத்துக்குவான். ஓகே. நம்ம பண்ணல, நம்ம டேபிள்ல டிசைன் பண்ண இது போல நம்மளுக்கு லைன் எல்லாம் வரல, நம்ம வந்து டேபிள் நம்ம டிசைன் பண்ண சொன்னோம்ல, நம்ம அதை போல பண்ணவே தேவையில்ல. இவங்க கிளாஸ் டேபிள் கொடுத்துட்டா ம். அவன் எடுத்துப்பான். நீங்க ஒன்னே ஒண்ணு கிளாஸ்னு கொடுக்கணும். இது பதில் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு லைன் ம். வரணும், கலர் வரணும், ம். நம்ம ஃபர்ஸ்ட் தெரியுமா, அது போல எல்லாம் ஆ. பண்ணலாம் எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப ஆமா, நேரம் ஆமா. ஆகும். ம். ஸோ அதுக்காக தான் இது கொடுப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் டேபிள். இதுல நிறைய கொஞ்சம் இவ்வளவு இருக்கும். இப்ப இமேஜஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்றத வந்து இப்ப நான் இது வந்து இமேஜ் வந்து சர்க்கிள் கொடுக்கணும், இப்படி காட்டணும், இப்படி காட்டணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும் ஸ்டேஜ் எல்லாம். நான் ஒரு சொன்ன ம். தெரியுமா, ஸ்டேஜஸ் எல்லாம் ரவுண்டட் ட்ரிப் வரணும் ஆம். அப்படி வரணும். ம். நீங்க அதுக்கு என்ன பண்ண தேவையில்ல, கிளாஸஸ் வந்து என்ன பண்ணா இமேஜ் ரவுண்டட்னா இமேஜ் ரவுண்ட் ஆயிடும். ஓகே, ஓகே. ம். சர்க்கிள்னா இமேஜ் சர்க்கிள். இந்த கிளாஸ் நேம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இமேஜ் சர்க்கிள் கொடுத்தா அப்படி வந்துடும். தம்ப்நெயில்னா தம்ப்நெயில் வந்துடும். ஓகேங்களா? சரி, ம். ஒரு கிளாஸ் மட்டும் தான் பண்ணுவோம், அவ்வளவுதான். இதுல லாஜிக் எல்லாத்துலயும் ரோ தான் இருக்கும், ரோ அந்த காலம் மிட்னு. இது மிடிவல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க, மிட் டிவைஸ். இப்ப எப்படின்னா ரெஸ்பான்சிவா வர சொல்ல ஒரு டிவைஸ்க்கு டெவலப் பண்ணிட்டு மற்ற டிவைஸ்க்கெல்லாம் வந்து எப்படி வரணும்னு சொல்லிட்டு டிவைஸ் டிசைன் பண்ணுவாங்க. ம். அப்புறமா ஜம்புன்றான்றது இது வந்து கண்டெய்னர். ஓகேங்களா? ம். ம். பேஜ், அப்புறமா நம்ம பேஜ் ஹெடர் வேணும், வெல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ இதுவும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நம்ம வந்து சேஸோட ஈஸிடா. இப்போ எனக்கு வந்து ம். வால் சைஸ், எனக்கு இந்த பாக்ஸ் வந்து ஸ்மாலா வேணும், இது நார்மலா வேணும், இது லார்ஜா வேணும்னு பாக்கலாம். இது ம். வந்து லேபிளுக்குள்ள எது டிபி யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ம். நான் ஏதாவது வந்து ஒரு பேராகிராஃப் எழுத போறேன், எனக்கு வந்து டிசைன் வந்து எனக்கு பெருசா வேணும், இப்படி வேணும்னு சொன்னா இங்க டிசைனே வந்துடும். இங்க பாருங்க, அவனே வெல்லுன்னு சொல்லிட்டு கிளாஸ் கொடுத்தா போதும், பேசிக் வெல்லு. இப்ப இதை நான் வந்து என்ன பண்ணா ஸ்மால் வெல்லுன்னு கொடுக்குறேன். ம். இப்ப நான் வந்து ஸ்மால் வெல் கொடுக்குறேன், ஸ்மால் ஐஃபன் இது கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். ஸ்மாலா வரும், ஆக்சுவலா லார்ஜ் வரும். இந்த கிளாஸ் நீங்க வந்து லார்ஜ் வெல், வெல் டாட் லார்ஜ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் இருக்குல்ல, வெல் டாட் லார்ஜ்னா லார்ஜா வரும், ஸ்மால்னா ஸ்மால் வரும். இந்த கிளாஸஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அலர்ட்ல நம்ம பண்ண சொல்ல பேசிக் அலர்ட் மட்டும் தான் பண்ணிருந்தோம். ஆனா நம்மளுக்கு ப்ராப்பரா டிசைன் பண்ணணும், எனக்கு இது போல வேணும்னா நீங்க பாருங்க, சக்சஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க, இங்க மெசேஜ் காட்டுறாங்க, சக்சஸ் யுவர் அக்கௌண்ட் வில் பி சக்சஸ். நம்ம இது போல எல்லாம் வரும், இங்க க்ளோஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு நேரம் வரும், அதுக்கு பதிலா அலர்ட்னு வரும். ஜஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சக்சஸ் ஸ்ட்ராங்னா நேம் வந்து ஸ்ட்ராங்கா வரணும். அப்புறமா அலர்ட் சக்சஸ்னா சக்சஸ், இந்த சக்சஸ் வந்து கிரீன் கலர் வரணும். எல்லா டிசைனும் அவன் பண்ணியிருப்பான். இது இவ்வளவுதான் இருக்கும், சக்சஸ், இன்ஃபோ, வார்னிங், டேஞ்சர். இதே நீங்க மாடிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டன் சொல்லுவாங்க, பட்டன் எல்லாம் நம்ம ஒரே பட்டன் தான் சொல்லுவோம். இப்போ வந்து இது போல டிசைன் பாத்தீங்களா, பேசிக், டிஃபால்ட், சக்சஸ், இன்ஃபோ, வார்னிங், டேஞ்சர், லிங்க் டிசைன் வந்துன்னா நீங்க என்ன பண்ணனா வெறும் இதை பண்ணா போதும். பட்டன்னா இந்த பட்டன் இது போல வேணும்னா பட்டன் கொடுத்தா போதும். கிளாஸ் இது வந்து கிளாஸ் வந்து பட்டன் டாட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இங்க ஒண்ணு இல்லை, இங்க பார்த்தா தெரியும், இங்க பட்டன் கிளாஸ் வந்து பட்டன் டிஃபால்ட்னா அதுக்கு ஏற்ற போல டிசைன் அவனே பண்ணிட்டு இருப்பான். இங்க பார்த்தா தெரியும். இப்ப நீங்க இது போல பட்டன் வேணும், சக்சஸ் பட்டன் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாஸ் மட்டும் தான் கொடுக்கறதுக்கு பட்டன்
என்ன கலர் கொடுத்தீங்கன்னா பட்டன் பிரைமரினா நீங்க அந்த பிரைமரி கலர் சக்சஸா வரும். தெரியுதுங்களா? ம் ம் இது சிஎஸ்எஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ இதுதான். அப்புறம் பட்டன் குரூப். எனக்கு குரூப்பிங்னா எனக்கு இது போல ஜாயின் பண்ணி வரணும். எல்லா குரூப்பும் பண்ணி வரணும். ஓகேங்களா? ம் எனக்கு இது போல வெர்டிகல் பட்டன் வேணும்னா இது போல பண்ணலாம். இது வெர்டிகல் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், நம்மளா டிசைன் பண்ணணும். ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. இவன் என்ன பண்ணா, நீங்க பட்டன் ம் குரூப் பண்ணா பட்டனை வந்து ஒவ்வொன்று கீழே மாத்து. 3 பட்டன் தனியா டெவலப் பண்ணுவீங்க. ம் ஆனா நீங்க லாஜிக்ல ஒரே ஒரு கிளாஸ் ம் மாத்தினா அது அதுவே மாறிக்கும் டிசைனை. ம் சரி. ஓகேங்களா? ஆ ஸோ இப்போ வந்து ஐகான்ஸ் நீங்க எனக்கு நான் சொன்னேன்ல டிஃபால்ட் பூஸ்ட் இது போலலாம் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ம் ஸ்பேனுக்குள்ள யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு பட்டனுக்குள்ள வந்து அஹ், நீங்க பாத்தீங்கன்னா சேவ் பட்டனுக்குள்ள ஒரு பட்டன்லாம் வச்சிருப்பாங்க. சேவ் பட்டனா சேவ் ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க. ம் சர்ச்னா அப்படி இருக்கும் பாத்தீங்களா? ம் பிரிண்ட்னா அப்படி இருக்கும். சர்ச்னா அப்படி தானே இருக்கும் பட்டனே. அதுக்குள்ள இந்த லேபிள் ஆமா. பண்ணா ஈஸியா. அப்புறமா பிரிண்ட்டுக்கு ம் வந்து இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இந்த இது பிரிண்ட் எப்படி வருதுன்னா இந்த ஐகான் எல்லாம் இப்படி யூஸ் பண்ணாதான் வரும். இது வந்து கூகுள் ம் பட்டனும் ஐகான் யூஸ் பண்ணாங்க. இல்ல மோஸ்ட்லி வந்து ஜியோபிள் ஐகான் யூஸ் பண்ணாங்க. நிறைய ஐகான் யூஸ் பண்ணாங்க இதை. இந்த கிளாஸை நீங்க கொடுத்துட்டா போதும் அது வந்துடும். நீங்க பிரிண்ட் மட்டும் தான் கொடுக்குறீங்க இது உள்ள. அது ம் வந்து என்ன கலர் இருக்கு, இந்த ஜிப்ளிகன் இருக்கு. அந்த பட்டனுக்குள்ள எதுக்குள்ள கொடுக்குறீங்க, இந்த பட்டன் டாட் சக்சஸ்குள்ள கொடுக்குறீங்க. அது எது லார்ஜா கொடுக்குறீங்க. இது வந்து எஸ்எம் கொடுக்குறோம்னா இப்போ நான் இது வந்து எஸ்எம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மால் பட்டனா வரும் அது. அந்த பிரிண்ட் வந்து இப்போ நான் எஸ்எம் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், ஸ்மால் பட்டனா வரும். தெரிஞ்சுங்களா? ம் ம் ஸோ இது எல்லாத்துலயும் லாஜிக் படி எஸ்எம் எம் லார்ஜ் எம்டி இருக்கும், லார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் பாத்துங்க. ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா நேமிங் வைக்கிறதுல லாஜிக் பார்த்தா ஒண்ணு இருக்கும். அப்புறமா பேட்சஸ் லேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ ம் எனக்கு இது போல காட்டணும். நீங்க இந்த ஒரு 5 கீழே வந்து இது காட்டுவாங்க. நீங்க இந்த அலர்ட் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா தெரியும், மெயில்ல இது போல அந்த இது காட்டுவாங்க தெரியுமா, கான்டாக்ட்ஸ் வந்து ரீட் பண்ணாதெல்லாம் காட்டணுங்க. அப்ப டிசைன் பண்ண ம் சொன்னா இது வந்து பேர் பேட்சஸ் சொல்லுவாங்க. லேபிள்ஸ் பேட்சஸ் சொல்லிட்டு ம் யூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தா 7 மெசேஜ் ரீட் பண்ணாம இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ம் ப்ராக்ரஸ் பார். இப்போ ப்ராக்ரஸ் பார் இல்லைன்னா வந்து ஃபைல் டவுன்லோட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் ம் ஃபைல் டவுன்லோடு நம்ம பார்க்கலாம். இதில் பின்னாடி இதில் லேட்டரா பார்க்கலாம். ஃபைல் டவுன்லோட் பண்ணா நம்ம ஃபைல் அப்லோட் பண்ண சொல்ல எவ்வளவு ப்ராக்ரஸ் யூஐல காட்டிட்டே இருப்பாங்க. ம் அது ரன் டைம்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் லோட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எவ்வளவு ஃபைல் டவுன்லோட் அது போயிட்டே இருக்கும். இது பேர் தான் ப்ராக்ரஸ் பார் சொல்லுவாங்க. ம் ப்ராக்ரஸ் வந்து லேபிள். இது பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ் மட்டும் வேணும், எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு மாறிட்டே இருப்பாங்க. இப்போ இது பார்த்துவாங்க பாருங்களா, சக்சஸ் ஆகுதா, ம் கம்ப்ளீட் ஆகுதா, டேஞ்சர் ஆகுதான்னு சொல்லிட்டு இது காட்டலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி காட்டிட்டே இருக்கலாம். இந்த டிசிஷன் ம் எல்லாம் நம்ம பண்ணா எவ்வளவு வரும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல. அதுக்குதான் இது வந்து அது லாஜிக் இருக்கு. ப்ராக்ரஸ் பார்க்குள்ள நம்ம கொடுக்கணும் அந்த பர்சன்டேஜ் லேபிள். இதெல்லாம் வந்து இந்த டிபெண்ட் அப்படி ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நம்ம வேணும்னா கொஞ்சம் ம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் பேஜினேஷன் டிசைன் பண்றது. இப்போ நான் இது வந்து பேஜினேஷன் நான் கிளிக் பண்ணா இங்க மூவ் ஆகணும். இதெல்லாம் நான் அந்த பேஜினேஷன் டிசைன் பண்றது மட்டும்தான். இதுக்கும் டிசைன் ம் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய தீம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பூட்ஸ்ட்ராப்ல இருந்து வெறும் நம்ம சீரியஸ் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. இதோட ஆக்ஷனோடயே பண்றதுக்கெல்லாம் நிறைய தீம்ஸ் வரும். ம் ஓகேங்களா? பை பேஜ் இது எல்லாமே இந்த நேம் ரீட் பண்ணா தெரியும். நீங்க இதை வந்து ஜஸ்ட் ப்ரீவியஸ் இந்த இது வைக்கணும்னா இதெல்லாம் எதுவுமே கிளிக் ஆகாது. டிசைன் பண்றதுனா இது போல டிசைன் வேணும்னா இங்க இருந்து எடுத்துக்கலாம். இப்போ லிஸ்ட் குரூப். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, எனக்கு வந்து இது போல லிஸ்ட் வேணும் பாருங்க, இது போல எல்லாம் டிசைன் ம் வேணும் தேவைப்படும். இது போல லிஸ்ட் வேணும்னா லிஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்குவாங்க. எனக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் ம் ஸ்டேட் வந்து ஆக்டிவ் ஆகி செகண்ட் ஸ்டேட் ஆக்டிவ் ஆகி இதை கிளிக் பண்ணோன்னே இதை மாறணும் அப்படின்றதெல்லாம் பண்ணுவாங்க. இது போல சிஎஸ்எஸ் எல்லாம் டிசைன் வேணும்னா இது போல யூஸ் பண்ணிக்கலாம். ம் பேனல் சொல்லுவாங்க. பேனல் வந்து எப்படின்னா எனக்கு வந்து பேனல் வந்து சொல்லுவாங்கல்ல, பேனல்னா மேல இருக்கிற அந்த பேனல் சொல்லுவாங்கல்ல, ம் இது எடரு, இது ஃபுட்டரு, இது வந்து எடரு. ம் பேனல்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு பேனல் இருக்கு, இது மேல இருக்கிற ஒரு வந்து எடர் இருக்குல்ல ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு வந்து டிராப் டவுன் ஒண்ணு இருக்கும். ஸோ டிராப் டவுன்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் சிஎஸ்ல. இது போல எனக்கு டிராப் டவுன் வேணும்னா இது போல பண்ணலாம். ம் இதெல்லாம் டிசைன் பண்றாங்க.
இங்க பாத்தீங்கன்னா டிராப் டவுன் ஹெடர் இது போல வேணும்னா ஹலோ 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 கேட்கவே இல்லை. ஹலோ ஓகே எனக்கு கால் வந்துடுச்சு. நெட் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ? ஆ சோ இப்போ வந்து டேப்ஸ் இருக்குங்க. டேப் எல்லாம் இப்ப நம்ம டிசைன் பண்ணா இப்படி பாருங்களேன். இது போல டேப் எல்லாம் நம்ம டிசைன் இல்லை பண்ணா இது கொலாப்ஸ். தெரியுதுங்களா? ஹலோ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. அது கொலாப்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்களே. கொலாப்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ஆ ஒரு ஃபைலை கிளிக் பண்ணா உங்களுக்கு வரும். இருங்க, நான் என்ன பண்ணா எது இருக்காது. இப்போ நான் சிம்பிள் ம் கொலாப்ஸ் இது கிளிக் பண்ணா போகும், இது போயிடும், ஆயிடாது. ம் கொலாப்ஸ் நம்ம பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ஃபைல் ஃபோல்டர்ல நம்ம கிளிக் பண்ணா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும், வந்து அன்கொலாப்ஸ் ஆகும் சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? இப்ப இருக்குல்ல, ஆ ஆ இப்ப வந்து இது வந்து அன்கொலாப்ஸ் இருக்கு. நான் கொலாப்ஸ்னா கீழே வரும் எல்லாமே, அது கீழே கீழே போயிடும். அது இந்த டிவ் ம் சரி. நம்ம ஃபைல்லே போடும் பார்ப்போம்ல. ஃபைல்ல கொலாப்ஸ் பண்ணா நம்ம ஆ அதுதான் கொலாப்ஸ். ம் ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொலாப்ஸ்ல பேனல்ல கொலாப்ஸ் பேனல்னா இங்க வருது பாத்தீங்களா? ஃபோல்டர்னா ம் ஹைட் ஆயிடுது இல்ல அந்த டிவ், இது கிளிக் பண்ணாதான் வரும். ம் ம் இப்ப நம்ம பெரிய பேஜை படிச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம்ல. நீங்க ப்ரௌசர்ல பாருங்க, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நீங்க ஏதாவது நெட்ல ஒர்க் பண்ண சொல்ல எல்லாமே ஒவ்வொரு இதுவும் ம் இதெல்லாம் அதை பாரு, மவுஸ் ஓவர் தான் இதெல்லாமே ம் டெவலப் சேஞ்ச் தான். நம்ம பண்ற கான்செப்ட் எல்லாமே இதுதானே. நீங்க பண்ண சொல்ல வாட்ச் பண்ணுங்க நல்லா. ம் ஓகேங்களா? டேப்ஸ் ஓகே. டேப்ஸ் வந்து இதெல்லாம் டேப் தான். மேல இருக்குல்ல இதெல்லாம் டேப் தான். இது டிசைன் வச்சிருப்பாங்க. ம் மெனுஸ் டேப்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ இங்க பார்த்தா இது போல டேப் வைப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு இது போல டிராப் டவுன் டேப் எனக்கு வேணும். சரிங்களா? ஆ இதுக்கெல்லாம் கிளாஸஸ் வந்து நவ் டேப்ஸ் இதெல்லாம் நீங்க ஆக்டிவ்னா எது ஆக்டிவா இருக்குன்றது நம்ம செக் பண்ணணும். ம் ஃபில்ஸ் இப்படி வைப்பாங்க. ஃபில்ஸ்ன்னு சொல்றது வெர்டிகல் டேப்னா எனக்கு இப்படி வரணும். எப்படின்னா நான் இப்படி கிளிக் பண்ணா அந்த சைடுல வரும். ம் இது ரைட் சைடு டேப். எல்லாமே வெர்டிகல் ரோ ம் தான். எல்லாமே எப்படி வேணும், டிசைன் எப்படி வேணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா டைனமிக் டேப். இது கிளிக் பண்ணி பாத்தீங்களா ம் ஒரே வியூல மெனு 1 மெனு 2 மெனு 3 ஒவ்வொரு டிவும் தனித்தனியா காட்ட மாட்டாங்க. யூஐல வந்து இப்ப நான் பெரிய பேஜ் பண்ணிட்டே நான் எவ்வளவு பார்க்கணும். அது வந்து ம் டைனமிக்கா நான் வந்து சப்ஜெக்ட் எல்லாம் நான் காட்டினேன். இப்ப இங்க நம்ம கிளிக் பண்றோம்ல, அதாவது லோட் ஆகுது இல்ல ஓம்ல ம் கொடுத்தா சப்ஜெக்ட் 1 அது டீட்டெயிலா இருக்கும். சப்ஜெக்ட் 3னா அதை மட்டும் தான் பார்ப்போம் மெனு. இது போல ம் டிசைன் எல்லாம் எனக்கு வேணும்னா இது போல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ம் nav bar வந்து இது போல மேல இருக்குல்ல, அதான் nav bar. இது எல்லாமே nav bar. இது இருக்குல்ல, இதான் nav bar, நேவிகேஷன் பார். ம் இது இருக்குல்ல, நம்ம வெப்சைட்ல இது பேர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். HTML ஓகேங்களா? ம் ஓம் பேஜ்ன்றது வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. பேஜை கிளிக் பண்ணா இப்படி வரும் ஒவ்வொன்றா. இது பேர் தான் nav bar சொல்லுவாங்க. ம் ஓகேங்களா? சோ இது எல்லாமே இது கோ த்ரூ பண்ணுங்க. பூட்ஸ்ட்ராப்ன்றது ம் ஃபார்ம்ஸ்
ஃபார்ம்ஸ்ல வந்து உங்களுக்கு எப்படி இது உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தோன்னு ம். அலைன்மெண்ட்டே வரல. இது எதாவது ப்ராப்பரா டிசைனு ம். எரர் மெசேஜ் காட்டுறது எல்லாமே இருக்கும். சப்மிட் எல்லாம் அப்படி இருக்கு பாத்தீங்களா? டிசைன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது இப்ப எனக்கு ரோவா வேணும், இது வேணும், இன்லைன் ம். ஃபார்ம் அப்படின்னு சொன்னா நீ ஒரே லைனுக்குள்ள வரும். ம். 2 டேபிள் வேணாம். இன்னொன்னு வந்து எனக்கு இது வந்து ப்ராப்பரா பூஸ்ட் அப் ஹாரிஜான்டல் ஃபார்ம். இது பாத்தீங்கன்னா நேமு இங்கேயே ம். எனக்கு இது வரும். ம். இது பேர் வந்து ஃபார்ம். அப்புறமா இன்புட்ல ம். வந்து நிறைய இருக்கும். இன்புட்டோட எப்படி உங்களுக்கு டிசைன் வேணும். இன்புட் டெஸ்ட் ம். ஏரியாலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வரும். நீங்க பாத்தீங்கன்னா இன்புட் எல்லாம் அப்படி பெருசா இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதா வந்துருச்சு. இதுல ம். பார்த்தா அழகா வரும். டெஸ்ட் ஏரியாலாம் உங்களுக்கு சூப்பரா வரும். எல்லாமே அதே தான். நீங்க இப்போ நார்மலா டெஸ்ட் பூஸ்ட் ஆப் எல்லாம் பார்க்கறதுக்கும் பூஸ்ட் ம். ஆப்ல செக் பாக்ஸ் நம்ம ரேடியோ பட்டன் எல்லாமே டிசைன் பண்ணலாம். ம். இன்புட் பாக்ஸ் இதெல்லாமே வந்து ரிச்சா காட்டும் டிசைனிங்கோட. இப்போ எனக்கு இது போல இமெயில் எல்லாம் எனக்கு இது காட்டணும் அப்படின்னா எனக்கு பாத்தீங்களா என்ட்ரு இமெயில்னா எனக்கு இது போல எல்லாம் வரணும்னா நம்ம வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நம்ம அவ்வளவு ம். ஒர்க் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் இன்புட் குரூப் பண்ணா இங்க என்ன ஐக்கான் காட்டணும், இங்க என்ன ஐக்கான் இமெயில் காட்டலாம், நம்ம மாத்திக்கலாம். இங்க இன்புட் ஐக்கான் நான் சொன்ன தெரியுமா நிறைய ஐக்கான் இருக்கு, ம். யூசர் இருக்கு. ம். இங்க வந்து நிறைய ஐக்கான் ஜியோஃபைக் ஐக்கான் சொன்னாவே நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஐக்கான் வரும். நீங்க அந்த ஐக்கான் நேமை மட்டும் மாத்தினா யூசர் பதில் அந்த ஐக்கான் இங்க காட்டுறாங்க. ஓகேங்களா? ம். லாக் ஐக்கான். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த டிக்கு காட்டணும். நான் என்டர் பண்ணி முடிச்சோடனே எனக்கு டிக்குன்னு காட்டுறதுக்கு இது வேலிடேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் பண்ணி இமெயில ம். கட்டாச்சுன்னா டிக்குன்னு காட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண ம். சொல்லலாம். வார்னிங்னா வார்னிங் தப்பு, இந்த என்டர் இமெயில் எனக்கு தப்பா பண்ணிருக்கீங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் யூஸ் ம். பண்ணி நம்ம டைனமிக்கா டெவலப் பண்ணுவோம்.